ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானஸ்தோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. தசசாந்தி பாடம். ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் ஓம் யத்சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பபூவ சாமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம் பூரி விஸ்ருவம்
ब्रह्मणः कोऽसोऽसि मे तया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्ममृतमस्मि द्रविणहं सर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहोरात् सन्ततामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं नो अपि वातय मनः। ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुपुंसस्तनूभिः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवा स्वस्ति पूषा विश्ववेदा स्वस्ति न तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुङ्गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। பக்கம் 113. பரமதஹாம் சேத்து உன்மான சம்பந்தபேத பெபதேசேப்யஹ சாமான்யாத் புத்தியர்த்தஹ பாதவத் ஸ்தான விசேஷாத் பிரகாஷாதிவத். ஸோ நம்ம சிகரத்தை எட்டியிருக்கோம். நம்ம அதாவது ரொம்ப பெரிய பெரிய பண்டிட்ஸ் எல்லாம் விசாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை
அந்த பாரம்பரியம் விடாமல் இந்த பக்கம் வந்து இந்த கோயில் விஸ்வநாதர் கோயில், முன்னாடி வந்து கோஷாலா, கீழே வந்து காமாட்சி அம்மன், இதெல்லாம் ஒரு அமைப்பாக ஒரு அழகான ஒரு இடத்துல அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மசூத்திரம் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய விசேஷம். அதுக்கு நிறைய பேருக்கு பாக்கியம் கிடைக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்மளும் முயற்சி பண்ணி அவங்க எல்லாரையும் அழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். இது ஃபஸ்ட்டு விஷயம். இங்கே என்ன எடுத்துன்னு இருக்கோன்னா, ஜீவாத்மா எப்படி லட்சியார்த்தம் வந்து சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணணும். அப்போ சகுண ஜீவா அண்டு நிர்குண ஜீவா அப்படின்றது. ஸோ சகுண ஜீவான்றது அவஸ்தாத்திரயத்தோடு இருக்கிற ஜீவா சகுண ஜீவா. அவஸ்தாத்திரய சாட்சி சைத்தன்யமகம் அப்படி சொல்கிற ஜீவா நிர்குண ஜீவா சைத்தன்யம். இது ஜீவாத்மா பற்றின ஒரு ஐடியா கன்க்ளூஷன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து பரமாத்மா வந்து நாம் வந்து நிர்குண சைத்தன்யம் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணினா தான் அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அசிப்பதம் வந்து ஐக்கியமாகும், ஐடென்டிக்கல் ஆகும். அப்போது ரெண்டு விஷயமும் சமமாக இருந்தால் தான், ஒன்றா இருந்தால் தான் ஒன்றுன்னு சொல்ல முடியும். ரெண்டு வேறு வேறு ஐட்டம் அதில் கொண்டு வந்து இதில் சேர்க்கறது அப்படி இல்லை. இதிலேருந்து அதை வந்து அப்படி சேர்க்குற ஒரு விசேஷம் இல்லை. இது வந்து என்ன பண்ணுறோம்னா, ரெண்டுமே ஒன்றுன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, தேர்ட் லைன் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்துட்டால் ஃபேஸ் வந்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன படிப்படியாக வந்து இந்த பரமாத்மா விஷயத்தில் 4 அதிகரணத்தில் நம்ம வந்து 2 அதிகரணத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த 2 அதிகரணத்தில் முதல்ல வந்து நிர்குண சைத்தன்யம் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு, அந்த நிர்குண சைத்தன்யம் வந்து சகுண சைத்தன்யமாகவும் ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அப்போ ஸ்ருதி வாக்கியத்தை உபனிஷத்து வாக்கியங்களை நாம் வந்து நிராகரிக்க முடியாது. அப்படி ஒரு தர்ம சங்கடம் இருக்கும்போது 2 குரூப்பு, அத்வைதி குரூப்பு அண்டு விசிஷ்டாத்வைத்த குரூப்பு வந்து 2 கோணத்தில் அதை அப்ரோச் பண்ணுறாங்க. அம்சா அம்ஷி அப்படின்ற ஒரு விஷயத்தில் விசிஷ்டாத்வைத்தி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அத்வைத்தி எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேத வாக்கியங்கள்லாம் ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு அப்படி சொல்கிற வாக்கியங்கள்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னா, அது விவகாரிக சத்தியம் அப்படின்றத அவங்க பண்ணுறது. அப்போ பரமாத்மா வந்து அது வந்து பாரமார்த்திக சத்தியம் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, அப்போ விவகாரிகன்றது நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம். விவகாரிக சத்தியம் நான் எங்கேயுமே வந்து டிரான்சாக்ஷன் இல்லாமல் நானே என்கிட்டயே இருக்கேன் பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியது வந்து பாரமார்த்திக சத்தியம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு தனியாக தனிமையில் இடம் கிடச்சி நேரம் கிடச்சி அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த வாழ்க்கையிலே, அப்போ வந்து வெளியில் இருந்தெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு மனசுக்குள்ளே விருந்து வைக்கக்கூடாது. ஸோ அப்போ வேதாந்த வகுப்பை வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து பாரமார்த்திக சத்தியத்தில் ட்ரை பண்ணும். எல்லாம் கும்பலில் போய் பாரமார்த்திக சத்தியம் பேசுவோம். தனியாக இருக்கும்போது மொத்த ஜெகத்தை கொண்டு வந்து நல்ல சம்சாரம் பண்ணிப்போம். இது கூடாது. ஓகே, ஸோ இது ஒரு குழு. ஓகே, இது வந்து எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத இது ஒரு குழு. ஓகே, ஸோ இப்போ வந்து விசிஷ்டாத்வைத்தத்தில் நாம் வந்து கன்க்ளூட் பண்ணினது வந்து நிர்குண சைத்தன்யம். அங்கே வந்து பேதம் வராது. அதனால் அந்த அப்ரோச்சு வந்து நம்ம வியாசாச்சாரியர் சூத்திரத்து மூலயமா சொன்னதை இங்கே சங்கராச்சாரியர் என்ன பண்ணினார்னா, அதனுடைய விளக்கத்தை சொல்லி அவர் வந்து கோடு போட்டார்னா இவர் ரோடு போட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார்.
இது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போது அடுத்தது வந்து பேதவாதத்திலிருந்து பின்னாடி வந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து விசிஷ்டாத்வைத்தம் அப்படி ஒரு கான்டெஸ்ட் பண்ணார். இதெல்லாமே சங்கருக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு ரெகுலராக நம்ம நாட்டில் புழங்கி கொண்டிருக்கிற விஷயந்தான். பின்னாடி வந்த 3 ஆச்சாரியர்கள், இந்த சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், ஒரு மதமாக வேதாந்தத்தை உத்தரமீமாம்சத்தை 3 டிவிஷனாக பிரித்து அவங்களுடைய கருத்தை உபநிஷத்துலேருந்தே எடுத்துக்கிறாங்க. அதுதான் விசேஷம். இந்த 3 தவிர நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து ட்ரெடிஷனில் எடுத்துக்கிறதில்ல. அது நிறைய பேர், எத்தனை கோடி பேர் இருக்குமோ அத்தனை கோடி மதம் இருக்குது நம்ம நாட்டில். ஓகே, அவன் ஒரு ஐடியா சொல்லுவான். நீ மாத்திரம் என்ன ஐடியா, நான் மாத்திரம் கூட ஒரு ஐடியா அப்படி சொல்கிற ஒரு சுதந்திரமான ஒரு நாடு இந்த நாடு. அப்படிலாம் ஒன்றாலாம் வந்து அடிமைப்படுத்துறதில்ல. அதுதான் விசேஷம், அதுதான் பலம், அதுதான் பலகீனம். இது ரெண்டுமே அங்கே இருக்கிறது. அப்படி ஒரு நம்ம வந்து தத்துவத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதை வந்து மனசில் பதிஞ்சுக்கணும். ஓகே, யூ ஆர் த ஸ்காலர்ஷிப் என்னென்னா ஃபிலாசபர்ஸ். ஓகே, தத்துவவாதிகள் அப்படின்ற எது ட்ரூத்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற அறிஞர் குழுக்கள் அப்படின்றது. நீ எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரியுதா? என்ன ஸ்கூல் மாறி வந்துட்டா மாதிரி இருக்க. எங்கள் ஆடிட்டர் ஒருத்தர் மாறி வந்துட்டார். அந்த பக்கம் போக வேண்டியது இந்த பக்கம் வந்துட்டார். நான் ஒரு பயிலையும் தெரியல, ஆனால் பேசுகிறது வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. புரியுதா? அதுக்கப்புறம் பாவம் சொல்லி அவரை அந்த பக்கம் அனுப்பிச்சி வச்சிடணும், ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு. ரொம்ப பெரிய ஆள் அவர். புரியுதா? அந்த மாதிரி நாம் அவசரத்தில் எதாவது பண்ணி ஆளை இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுடுவோம். அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், எல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விசேஷமாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து விசிஷ்டாத்வைத்தத்தை நிராகரணம் பண்ணின பிறகு துவைத்தம் வந்து ஈஸியான ஒரு விஷயம். அது ஈஸி இல்லை, அது எதுவுமே ஈஸி இல்லை. தத்துவத்துக்கு வந்துட்டோம்னா ரிலீஜியஸ் லைஃப்லேருந்து ரொம்ப ஹை ஜம்ப். அது நம்ம வந்து சாதாரண தர்மத்துக்கு கஷ்டப்படும் போது இப்போ நம்ம பேசின்னு இருக்க விஷயம்லாம் அர்ஜுனன் விட்ட பானம் மாதிரி இருக்கும், தலைக்கு மேலே போகும். இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இதில் என்ன அப்படின்னா துவைத்தவாதி வந்து ஜீவ ஈஸ்வர ஜகத், ஜீவ ஈஸ்வர ஜகத் இந்த 3 தான் இருக்குன்றத நம்ம முதல்ல வந்து புத்தியில் கன்விக்ஷன் பண்ணிட்டாலே ரொம்ப பெரிய விஷயம். ஜீவா இருக்குது, அதுக்கப்புறம் ஜகத் இருக்குது, ஈஸ்வரா இருக்குது. இதை வந்து ஒரு சாதாரண மனிதன் ஸ்கூலு காலேஜில் படிச்சுன்னு இருக்கவங்க, பாரத நாட்டில் பிறந்திருக்கோங்க, இந்த 3 விஷயம் இருக்கிறது சமஷ்டியில், ஜகத்தில், விஸ்வத்தில் இந்த 3 விஷயம் இருக்குதுன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ அங்கெல்லாம் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவளுக்கெல்லாம் வந்து ஜீவ ஈஸ்வர ஜகத்து 3 விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த இன்ஸ்டிடியூஷனில் சொல்லி கொடுத்துட்டான். எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு ஒரு 12 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணுன்னா அந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்லேயும் மினிமம் சொல்லுவாங்க, துவைத்தத்தில் வருவாங்க, அதை வந்து சுட்டி காட்டுவாங்க. ஓகே, சரி சுவாமிஜி, இப்போது நீங்கள் வந்து 3 இருக்குது, துவைத்தம் இருக்குது, விசிஷ்டாத்வைத்தம் இருக்குது, அத்வைத்தம் இருக்குது. ஸோ இது ஒவ்வொருத்தர் ஆச்சாரியர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ருதி வாக்கியம் ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு பிரம்மசூத்திரத்தில் வந்து இது 3 கருத்துமே ஒரே பிரம்மசூத்திரத்தை வச்சுக்கிட்டு இன்டர்பிரேட் பண்ணுறது. ஒரே சூத்திரத்தை வச்சுட்டு அவங்க வந்து இதுதான் வியாசாச்சாரியார் சொல்கிறார் அப்படின்றத அவங்க வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ நாம் போய் எதையாவதுல போய் சிக்கிண்டு நாம் வந்து கல்ட்டில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்படியே ஒரு ஜாக்கிரதையும் இருக்கணும். அதே சமயத்தில் எது உண்மை இருக்கோ அதுக்கு உயிரையே விடுறதுக்கு தயாராகவும் இருக்கணும், உழைக்கவும் தயாராக இருக்கணும். இது ஒரு பேலன்ஸ்டாக போக வேண்டிய ஒரு ஜர்னி, இது பயணம். இல்லை, யோகசாந்தி குருகுலத்தில் சுவாமிஜி எடுக்கிறதுக்கு பேர், இந்த விளக்கத்துக்கு பேர் பிரம்மசூத்திர தீபிகா அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் வச்சுருக்கோம். இதில் பிரம்மசூத்திர தீபிகாவோட சிறப்பு என்ன அப்படின்னா,
சாமானிய தர்மத்திலிருந்து விசிஷ்டாத்வைத்தம் வரைக்கும் இதில் அபியாசம் உண்டு, பயிற்சி கொடுக்குறோம். ஓகே, இது வந்து எதுவுமே கேவலம் கிடையாது, தாழ்வானது கிடையாது. ஓகே, நான் சாமானிய தர்மத்தில் தான் இருக்கேன், ஆனால் வேதாந்தம் படிக்க வந்திருக்கேன், தப்பு கிடையாது, அது புரியுது தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டை விட்டு கிளம்பும்போது வண்டியில் ஜிபிஎஸ் செட் பண்ணுவோம், எங்கே போகணுன்றத செட் பண்ணுவோம். செட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? ஓகே, அதில் செட் பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போனோன்னா சில சமயம் சில கிராமத்துக்கு கொண்டு போய் விட்ருவோம் வண்டி. அது வந்து அந்த கூகுள் மாதா வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் என்ன இருக்கிறதோ அதை காட்டும். நேராக அதையே நம்பி போயிட்டான்னா எங்கேயோ கொண்டு போய் முட்டுச்சந்தையில் கொண்டு போய் விட்டுருவான். இந்த ரமேஷன் யூஎஸ்எல் வந்தான், இதுதான் கண்ட்ரி ப்ரோட்ஸ், என்ன கண்ட்ரி இது அப்படின்னு இங்கே பிறந்த பையன். என்ன சரி, நம்ம நாட்டை இதுவாக சொல்லும்போது கோபமாக வருது, இருந்தாலும் நான் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே வந்தேன். இவனுக்கு பாடம் வரப்போகிறது பாரு அப்படின்னு. அதே போல் கூகுள் மாற்ற வந்து வேறு வழி சே, இந்த ஜிபிஎஸ் இங்கே ஒர்க் பண்ணல போல இருக்கு. அது வந்து நம்ம நாடு நம்ம கண்டுபிடிக்கல போல இருக்க ரமேஷ் அப்படின்னு. அவன் கண்டுபிடிச்சி தான் அது இன்னும் தப்பாகிடுச்சு அப்படின்னு. அப்படியே மெதுவாக கீழே இறக்கி நம்ம ஊரில் இருந்தாண்டா மண் வாசனை, நீ என்னைக்கு கிராமத்தெல்லாம் பார்க்க போகிற சொல்லி பகவானுடைய அருள் பண்ணி கிராமத்தில் மாடு கண்ணுக்கட்டி ஆடெல்லாம் பார்க்குறதுக்காக நம்மளை இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு சொல்லி புத்திமதிலாம் சொல்லியாங்க. அப்போ விசிஷ்டாத்வைத்தம் வரைக்கும் நம்மளுடைய அபியாசம் இருக்கும். ஓகே, பயிற்சிகள் இருக்கும் சாமானிய தர்மத்திலேருந்து. ஆனால் நம்மளுடைய கோல் வந்து தெளிவாக இருக்குது, அத்வைத்தம். ஓகே, நிர்குண சைத்தன்யம். அதில் வந்து டவுட்டெலாம் ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களுடைய விஷயத்தில் எப்படி வந்து தகுதி பண்ணுறோம் அப்படின்ற விஷயமோ அதற்கான முடிவும் அந்தந்த தனிப்பட்ட மனுஷன் வந்து முடிவு பண்ண வேண்டும். சாதகர்கள் முமுட்சுகள் எது முடிந்த முடிவு என்பதை நிச்சயம் பண்ணணும். ஓகே, அதுக்கு நாம் சாதகர்களாகிய நாம் முமுட்சு நம்ம சின்சியராக பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக குரு சாஸ்திரா ஈஸ்வரா 3 பேரும் நமக்கு ப்ராப்பர் கைடன்ஸு கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். புரியுதா? இதில் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் டிஃபிகல்ட்டு வேதாந்தத்தில் அப்படின்னா, ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்கிறார் இந்த வியாசாச்சாரியர். நீ எந்த குளத்தில் வேணா இரு, எந்த ஜாத்தியில் வேணா இரு, எந்த வருணத்தில் வேணா இரு, எந்த தேசத்தில் வேணா இரு, எங்கே வேணா இரு, எதையாவது சாப்பிடு, ராத்திரி பிரியாணி கடையில் கூட சாப்பிட்டுக்கப்போ, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் சாதன சதுஷ்டியம் இருக்கா? சாதன சதுஷ்டியம் உள்ளவன் ராத்திரி போய் பிரியாணி சாப்பிடுவானா? ராத்திரி சாப்பிடவே மாட்டான் முதல்ல 10 மணிக்கு மேலே. புரியுதா? அதுவே முதல் சாதன சதுஷ்டத்தில் பலி வாங்கும். புரியுதா? காவ் வாங்கும். புரியுதா? ராத்திரி 10 மணிக்கு மேலே சாப்பிட்றோம் ராட்சசன் பேர். ராட்சசன். புரியுதா? இதெல்லாம் வந்து சாதாரண தெரியல. ராட்சச குணத்தை வளர்க்குறதுக்காக எல்லா ஏற்பாடு தமிழ்நாட்டில் அதுவும் விசேஷமான ஏற்பாடு இருக்குது. ஓகே, நீ வந்து ஒரு மனுஷன் லிஃப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். நீ டேப்பை தண்ணி திறந்து விட்டேன்னா கீழே தான் போகும். ஆனால் டேங்கில் ஏற்றணும்னா அதுக்கு புஷ் பண்ணி மோட்டர் ஃபுல்லாம் போட்டு மேலே லிஃப்ட் பண்ணி ஏற்றணும். அது டிஃபிகல்ட்டு. புரியுதா? திறந்தீங்கன்னா கீழே தான் போகும். புரியுது? அதனால் மனுஷன் வந்து ஈஸியாக சுலபமாக கெட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். புரியுதா? அதை தாண்டி ஒருத்தன் வந்து மேலே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஒரு குழு கொடுக்குறேன். நான் என்ன குழு கொடுக்குறேன்னா, ஈஸ்வர பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கணும். ஈஸ்வரா மேலே ஸ்ரத்தை வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் ஈஸ்வரன் மேலே ஸ்ரத்தை வரும். சும்மா அப்படியே மறைச்சி பார்த்துக்கிறது இல்லை ஈஸ்வரனை. அதில் ஸ்ரத்தையோடு வரணும். அது ஸ்ரத்தைன்றதுக்கு டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ண முடியும்? ஸ்ரத்தை தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அந்த பகவான் மேலே ஸ்ரத்தை ஏற்பட்ட பிறகு அப்படி அந்த ஸ்ரத்தையினுடைய வெளிப்பாடு என்ன, அது எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா, இந்த ஈகோ குறைக்கப்பட்டு நிஷ்காமியமாக செய்வோம். அதனால தான் நம்ம வந்து ஸ்தூலமாக வந்து புது ட்ரெஸ் எடுத்தால் சுவாமிக்கு வச்சுட்டு பண்ணுறது, எது நிலம் வாங்கினா சுவாமிக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணுறது, ஏதாவது பண்ணினா முதல்ல வந்து சுவாமிக்கு வைக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய பழக்கத்திலேயே வச்சுருக்காங்க பெரியவங்க.
ஆனால் இது போகிறது, இது ஸ்தூலமான விஷயம். நம்மளுடைய மைண்டு ஆட்டிடியூடு நிஷ்காமியமாக பண்ணுறேன்னா இல்லையான்றது பண்ணணும். இப்போ நிஷ்காமியமாக பண்ணால் ஈஸ்வரன் வந்தே ஆகணும். ஈகோவோட நிஷ்காமியமாக பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஈகோ வச்சுக்கிட்டு நான் பண்ணுறேன்ற திமிரில் அதை நிஷ்காமியமாக பண்ண முடியாது, ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. அது பகலும் இரவும் சேர்ற மாதிரி. அப்போது நீங்கள் இந்த விஷயம் புரியறதுக்கு, ஸ்தூலமாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படி பண்ணுன்னா, நிஷ்காமியமாக செய்யணும். சகாமமாக பண்ணாமல், காமியமாக பண்ணாமல், நிஷ்காமியமாக எல்லா வேலையும் செய்யலாம். வீட்டு வேலையில், வெளியில், ஆஃபீஸில், குருகுலத்தில், எல்லா இடத்துலையும் நிஷ்காமியமாக பண்ணுறேனா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். அப்போது நிஷ்காமியம்னா என்ன சுவாமிஜி அப்படின்னு கேட்டால், ஒர்க் பண்ண பிறகு ஒரு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டை வச்சு கர்மத்தை பண்ணக்கூடாது. ரிசல்ட்டை கோல் வேணால் வச்சுக்கலாம் ஒழிய அதுக்காக இதை பண்ணக்கூடாது. இதை பண்ணும்போது எனி ரிசல்ட் பகவான் கொடுக்கறது எதுவானாலும் பரவாயில்ல அப்படின்றத ஒர்க்கு மேலே, கர்மத்து மேலே, செய்கிறது மேலே நீங்கள் பரிபூர்ணமாக ஈடுபாடோடு செய்கிறதுக்கு பேர் நிஷ்காம். இது சைடு டாப்பிக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிறது சதுர்த்த புருஷார்த்தம். அறம், பொருள், இன்பம், வீடு. அந்த வீடு வாங்கிறதுக்காகத்தான். ஸ்தூலமாக வீடு வாங்கிறதே கடினமான விஷயம். மோட்ச வீடு வாங்கிறதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம். அந்த பழைய வில்லங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் போட்டுலாம் பார்ப்போம்ல ஒரு இது, அந்த வில்லங்க என்னுடைய ஈகோ பிரதானமாக இருக்கும். அதில் நீங்கள் அது ஏதோ ஒரு இன்னும் போட்டுக்கா, இந்த அட்வொகேட்டுக்கிட்ட கொடுத்த இசிசின்னு டி ஈஸி ஈஸியாக இருக்க ஈஸி போட்டு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறது, இவனுக்கு பாத்தியமா, அவனுக்கு பாத்தியமா, இல்லை நம்மளை புரூடாக விட்றானா, எல்லாம் டகுல் விட்றானாலாம் பார்த்து ஈஸியெல்லாம் பார்த்துக்கணும். வேதாந்தத்தில் என்ன பார்க்கணும், அகங்கார திமிரோட கர்வத்தோட, கர்வம் வேறு சேர்ந்துடும் இதில். ஓகே, இதில் கர்வம் வேல்யூவில் வரும், அகங்காரன்றது வேதாந்தத்தில் வரும். புரியுதா? ரெண்டு விஷயம் இருக்குது. ரெண்டு இருந்ததுன்னா இன்னும் விசேஷம். அவனுக்கு இன்னும் அந்த பட்டா நிறையா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். வாங்கிறது கஷ்டம். புரியுறதா? பிரச்சனையாகிடும். நாளைக்கு அவன் கேஸ் போட்டுருவான். புரியுதா? அதனால் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி, இந்த சதுர்த்த புருஷா வீடு மாதிரி தான். நம்ம எப்படி வீடு வாங்குகிறோமோ அப்படி தான் இந்த வீடும் தான். அது எக்ஸ்டர்னல், இது இன்டர்னல், அவ்வளோதான். பெஸ்ட்டு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, துவைத்தவாதி முதல்ல தன்னுடைய கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான். துவைத்தம் 4 விதத்தில் ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறையாக இருக்கிறது, 4 விதமான பேதம் அப்படின்ற சொல்கிறான். 4 விதங்களில் எப்படி பேதம் இருக்கிறதா, வேறுபாடு இருக்கிறதா, ஜீவாத்மா பரமாத்மா. சேத்து, இவன் சேத்துன்றது மேட்டூர், வீராணம், இந்த மதுராந்தகம் எல்லாம் இருக்கிறது, ஏரி, அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, டேம். ஓகே, அந்த டேமில் பார்த்திங்கன்னா டேம்குள்ளே வாட்டர் இருக்கும். இந்த வாட்டரோட ப்ரெஷர் இருக்கும். புரியுதுதான்? அந்த ப்ரெஷரில் தான் உனக்கு அந்த இதுலேருந்து மேலே கொண்டு போயிருக்கான் ராஜராஜ சோழன். இதுக்காக நியூ டெக்னாலஜி. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கல்லை மேலே ஏற்றிருக்கான், கல்லை முதக்க விட்டுருக்கான். புரியுதுதான்? இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னாலஜி, இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அது பெரிய டன் கணக்கில் இருக்கிற கல்லை முதக்க விட்டுருக்கான். புரியுதா? அந்த முதக்கிற சிஸ்டத்தில் மேலே ஏற்றிருக்கான். அது ஒரு பெரிய ஒண்டராக இருக்குது அந்த டெக்னாலஜி. அந்த கோயிலுடைய டெக்னாலஜிலாம் பார்த்து பார்த்து பண்ணும்போது அது நம்ம கொஞ்சம் பண்ணியும் இருக்கும். உஜ்ஜயினி மகாகால், அந்த குளம், இப்போ இருக்கிற பாரத மாதா, இதெல்லாம் மேலே மகாநாராயணா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும்போது அவன் சொல்கிற ரிலேட்டிவ் பண்ண முடியாது. ஓ, இப்படி பண்ணியிருக்கான். ஏன்னா நம்மளும் நேச்சுரலாக பல விஷயம் அதுக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது. ஓகே, மேட்டூர் டேம் இதில் இது என்ன ஆகும், இந்த அணை இல்லைன்னா, சேத்து இல்லைன்னா அங்கே ஃபுல்லாக முழுகடிச்சிடும் இல்லையா. டேம் உடஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோ. நான் ஒரு ஊருக்கு போனேன்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில். கடைசி பஸ்ஸில் இறங்கி கடைசி பஸ்ஸில் போனேன். புரியுதா? போனால் டேம் உடஞ்சிடுத்து, ஃபுல்லாக தண்ணி போகிறது குறுக்கால. சரி, ஏதோ மழை தண்ணி தான் சொல்லிட்டு நம்ம தான் குண்டு தைரியம் உண்டா அப்படியே நடந்து போனோம். அங்கேருந்து கத்தினா பாருங்க எல்லாரும், அப்படியே கத்துல அப்படியே நின்றுட்டேன். இன்னமும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுணர்வு இருக்கணும். அப்படியே மத்து மாதிரி போகக்கூடாது. திருப்பி வந்துட்டேன். டேம் உடஞ்சித்து தம்பி அப்படின்னு. ஓ, டேம் உடஞ்சித்தா, சரி சரி சரி. போய் இப்போ இனிமேல் காலையில் வந்து திருப்பி இப்படி போகிறதும் சரி அப்படி போகிறதுன்னு ஒரு டீ கடையில் தங்கினேன் ராத்திரி. அது ஒரு சுகமான அனுபவம். அப்படி ஒரு அனுபவம் வந்துட்டுன்னா எல்லாமே லக்ஸுரியஸாக இருக்கும் உன் லைஃப்பில். அந்த மாதிரி டேம் உடஞ்சுன்னா டேமேஜ் ஆகிடும். டேம் உடஞ்சதுன்னா டேமேஜ் ஆகிடும். இந்த டேமேஜ் ஆகாமல் பகவான் சேத்துவாக இருக்கிறான், இந்த ஜகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுகிறான். புரியறதான்? அப்படி ரெண்டு விஷயமாக இருக்கிறது. இந்த ஜகத் ஒன்று இருக்கிறது, அதை பாதுகாக்கிற ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான். அதனால் பேதம் இருக்கிறது. அப்படி ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் வந்து உண்மானன்றார். உண்மானன்றதில் அதுக்கும் ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அந்த உண்மானத்தில்ன்றது இறைவன் வந்து பெரியார், அதனால தான் அவருக்கு பெருமாள். நீ சின்ன ஆள். புரியுதா? சின்ன ஆளும் பெரிய ஆளும் பெருமாளும் நீயும் அவனும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? அகராதியாக பேசாத அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கு வந்து உபனிஷத்து வந்து சதுஷ்பாத் அப்படின்னு சொல்லுது. பகவான் சதுஷ்பாத், 4 விதமாக அந்த பிரம்மன் இருக்குது. 4 காலில் இருக்கிறது. பிரம்மன் வந்து 4 காலில் இருக்குது. உனக்கு எத்தனை கால் இருக்குது? உனக்கு 2 கால் தான் இருக்கிறது. புரியுறதா? ஸோ இது சதுஷ்பாத் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அப்போது நீ எப்படிப்பட்டவன்? அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்தவர். நீ அணுவுக்கு அணுவாக புழுவாக இருக்கிற நீ வந்து கேவலமாக இருக்கிற ஆள். நீ வந்து அந்த பெருமாளை, சதுர்முக பெருமாளை, எல்லா விதத்துலேயும் இருக்கக்கூடிய அவர் சக்தி வாய்ந்தவர், பராக்கிரம் வாய்ந்தவர். அதனால் உண்மானன்றது அளவு, சைஸில் பேதம் இருக்கிறது. அவர் பெருமாள், நீ சின்ன ஆள். அதுக்கப்புறம் 3வது டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா சம்பந்த சொன்னாலே என்ன அர்த்தம்? ஒரு 2 விஷயந்தான் சம்பந்தம் ஏற்பட முடியும். இன்னொன்று இருக்கணும், அதோட இன்னொன்று இருக்கணும். அப்படி இருந்தால் சம்பந்தம் சொல்லும் போதே பேதம் வந்துடுத்து, வேறுபாடு வந்துடுது. இங்கே என்ன சம்பந்தம் அப்படின்னா காரண காரிய சம்பந்தம். பிரம்மன் வந்து காரணம், த ஹோல் சிருஷ்டி வந்து காரியம், ப்ராடக்ட். ஓகே, காரண காரிய சம்பந்தம் இருக்கிறது. அதனால் பேதம் இருக்கிறது. ஓகே, ஆதாய பேதம் இருக்கிறது. ஒன்று ஆதாரம், இன்னொன்று ஆதேய. ஓகே, அப்படி இருக்கிறது. ஓகே, 4வது பேதா. அது என்ன பேதம்? அது ரொம்ப சூப்பரான விஷயம். அது வந்து அவங்களுக்கு துவைத்தவாதிகளுக்கு சரி, விசிஷ்ட துவைத்தவாதிகளுக்கு சரி, எல்லாருக்குமே ஜகத்து முழுக்க இருக்கிற எல்லா தத்துவவாதிகளுக்கும் அக்ஷர லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சுருதி வாக்கியம் இருக்கிறது. பியூட்டிஃபுல்லாக அது அனுபவ சித்தமாக இருக்கிறது. துவா சுபர்ணா சயூஜா சகாயா சமான விருட்சம் பரீட்சஸ்வ வஜ்ஜத் தயோர் அந்யா பிப்பலம் சுவாது அத்தி அனஸ்னன் அந்யா அபி ஷாக சீதி. ஒரு விருட்சத்தில் 3 1 முண்டக்க. இதில் ஒரே விருட்சத்தில் ஒரே மரத்தில் ஒரு பறவை வந்து கண்ட காயை சாப்பிட்டுட்டு வயிற்று வெளியில் அவஸ்தைப்படுறது. புரியுதா? இன்னொரு பறவை மேலே இருக்கிறது, அது அப்படியே சாட்சியாக அப்படி பார்த்துட்ருக்கு. இது ஒவ்வொருத்தரையும் அது மேலே பார்க்குறது, அது அமைதியாக இருக்குது. இது விவகாரத்தில் ஈடுபட்டு டமால் டுமில்னு எல்லா இடத்துலையும் அடி வாங்கிறது. ஓகே, அடி வாங்கினோடனே நான் அமைதியாக இருக்கான் பாரு, சந்தோஷமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு ஸ்டெப்பு டெய்லி கிளாஸ் வரணும் போல் இருக்கு, அவர் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போகணும் போல் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் வந்து அந்த நெட்டிலேருந்து வெளியில் வரான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெட்டு சங்கிலி இருக்கு இல்லையா, ஒரு சங்கிலியாக வந்து உடச்சி எடுக்க வேண்டியது. ஸோ இது இவனாக போட்டுக்கிட்ட சங்கிலி. புரியுதா? எவனோ வந்து போட்டதில்லை.
ஸோ இப்படி வந்து அந்த சம்சாரி ஜீவா அசம்சாரி பரமாத்மாவோட ஐக்கியமாகிறதுன்னு இந்த மந்திரம் சொல்கிறது. 311 முண்டக்கத்தில் சொல்கிறது. இதை வந்து அப்பப்போ அவங்க ஒரு ஆதாரத்துக்கு கையில் வச்சுப்பாங்க. ஓகே, துருப்புச்சீட்டு மாதிரி. இங்கே பாரு, சம்சாரி ஜீவா அசம்சாரி பரமாத்மா சொல்லிருக்கு. என் அனுபவம் அப்படி தான் இருக்கிறது. சம்சாரத்தில் இருக்குது. நீ பாட்டு ஆனந்த புருஷன் சொல்கிறீங்க. வீட்டுக்கு போனால் எத்தனை ப்ராப்ளம் இருக்குது, ஆஃபீஸ் போனால் அதை விட ப்ராப்ளம் இருக்குது, வெளியில் வந்தால் கவர்மெண்ட்டு ப்ராப்ளம் இருக்குது, ரோட்டில் போனால் டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, 1008 ப்ராப்ளத்தில் வந்து உக்காந்துட்டுருக்கேன் நான். காலையில் பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் இருக்குது. புரியுது தான். 7 மணிக்கு மேலே எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும். புரியுது தான். அதனால் வந்து அனுபவம் இருக்கிறது, ஸ்ருதி வாக்கியமும் இருக்கிறது, யுக்தியில் யோசித்து பார்த்தா கூட அப்படி தான் இருக்குது. சம்சாரி ஜீவா அசம்சாரி பரமாத்மா பேதம் இருக்கிறது, நன்னா இருக்கிறது அப்படின்றத 3:2:31 அறிமுகப்படுத்தி இப்போ வந்து 32 என்ன சொன்னார் வியாசாச்சாரியர்? சந்தேகமே இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதுக்கு இந்த விஷயத்துலேருந்து இது பண்ணுறதுக்கு நம்மளும் ஒத்துக்கிறோம். இந்த 2 பேதத்தை எப்படி ஒத்துக்கிறோம் அப்படின்னா, இது விவகாரிக சத்தியம், பாரமார்த்திகத்தில் அது கிடையாது. பாரமார்த்திகில் சத்திய மித்யா அப்படின்றத சொல்லுவான். நீ வந்து இப்போ கனவில் வந்து என்னென்னவோ வருது. ஓகே, பயம் இருக்கிற மாதிரி, த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிறது. இந்த கனவை காணுகின்ற விழித்த பிறகு இருக்கிற வேக்கர் இருக்கார்ல, அந்த ஜாக்கிரத புருஷனுக்கு கனவில் கண்ட விஷயங்கள்லாம் இல்லாமல் போயிடுறது. சப்போஸ் கனவில் கண்ட ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் கண்டினியூ ஆகி எழுந்த பிறகும் அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோ, சப்போஸு, அப்போ விவஸ்தை ரொம்ப மோசமாக போயிடும், ஒரு லைஃபே இதுவாகிடும். ஆனால் எழுந்த பிறகு என்ன ஆகிடுது, அதெல்லாம் டிஸப்பேர் ஆகிடுது. அப்போ இந்த வேக்கர் சத்தியம், ஜாக்கிரத புருஷா சத்தியம், சொப்பன புருஷா மித்யா. ஓகே, அப்போ விவகாரத்தில் அது வந்து சத்தியமாக தெரிகிற மாதிரி இருக்குது. பாரமார்த்திக்கு போயிட்டேன்னா உன்னுடைய சம்சாரம்லாம் மித்யா இருக்கிற மாதிரி இருக்குது. கயிறு பாம்பு, அது கயிறுன்னு தெரியாத வரைக்கும் நமக்கு வந்து பாம்புன்ற ஒரு பயம் இருக்கும். அது வந்து கயிறுன்னு தெரிஞ்ச பிறகு கூட இங்கே படன்னு அடிக்கும். ஓகே, நெஞ்சு. ஓகே, இல்லைடா அது கயிறு தான்டா, கயிறு தான் பாரு, கயிறு தான் அப்படின்னு. ஸோ இங்கே நான் வந்து இந்த சாஸ்திராலயத்தில் இப்படி பாம்பு காட்டினேன். உடனே அந்த குழந்தை போய் அம்மாக்கள் போய் உள்ளே போய் தலையை போட்டு முழிடுது. பாம்பு அவள் ஏற்கனவே பாம்பு பார்த்துருக்கா சாஸ்திராலயத்தில், அதனால் பாம்பு தெரியுது. நாலேஜ் இருக்கணும். இப்போ பாம்புன்னு தெரியாதவனுக்கும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா வாட் இஸ் பாம்பு அப்படின்வான். பம்பு தான் தெரியும், பாம்பு ஒன்று தெரியணும், அப்புறம் வந்து கயிறுன்னு ஒன்று தெரியணும். புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அவனுக்கு உபதேசமே பண்ண முடியும். புரியுதா? அதுக்கு முன்னாடி செல்ஃபே எடுக்காது. புரியுதா? அவனுக்கு பாம்பே தெரியாதப்போ அவனுக்கு என்ன சொல்கிறது, சம்சாரமே புரியல அவனுக்கு. சம்சாரின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் தான் ஜாய்ஃபுல்லாக இருக்கானே, டே முழுக்க ஜாய்ஃபுல்லாக இருக்கான், அப்புறம் தூங்குறான், சாப்பிட்றான், எல்லாம் டைஜஷன் ஆகுறது எல்லாமே இருக்குது, உடம்பு திமிரு வேறு இருக்குது. அவனுக்கு போய் நீ சம்சாரி ஜீவா அப்படின்னு சொன்னால், போடா உன் வேதாந்தமும் நீயும் அப்படின்வான். புரியுதா? அப்போ கொஞ்சம் வயசாகணும், கொஞ்சம் சம்சாரத்தெல்லாம் இதெல்லாம் காட்டணும். எல்லோரும் நாரதர் மாதிரி ஆகிடுமா? புரியுதா? நாரதர் கண்டுபிடிச்சிட்டார். எதுவுமே ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நமக்கு தோன்றதை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அது ஆத்மவித் சோகம் தரத்தி, ஆத்மாவை தெரிஞ்சவன் தான் சோகத்தை நீக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறா. அதை எனக்கு சொல்லுங்கோ அப்படின்றார் நாரதர் சனத்குமாரர்கிட்ட. புரியறதா? இது நமக்கு அப்படிலாம் இல்லை, பகவான் அப்படிலாம் சஃபிஷியன்ட்டு சம்சாரம் வச்சுருக்கான். புரியுறதா? அதனால் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்மலாம் தேடி அலைய வேண்டாம். இந்த சம்சாரத்தை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். இது வந்து 2வது சூத்திரத்தில் சொல்லி முடித்தார். ஓகே, இதெல்லாம் விவகாரிக சத்தியம், அது பாரமார்த்தியத்தில் கிடையாது. தேர்ஃபோர் நிர்குண சைத்தன்யம் தான் இருக்கிறது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணினோம். ஸோ இப்போ என்ன 3வது சூத்திரம் 3:2:33 புத்தியர்த்த பாதவத்து. இது வந்து உண்மானம் இருக்கு இல்லையா, அதை வந்து நிராகரணம் பண்ணுறாரு. அடுத்ததில் இருக்கிறத
இந்த உண்மான சப்தத்தில் வேறுபாடு வந்து பகவான் வந்து பெரியவர். ஓகே, நீ ஆட்டோவில் கூட எழுதியிருப்பான் பகவான் பெரியவர், இறைவன் பெரியவன், அப்படிலாம் இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போது பகவான் பெரியவர் சதுஷ்பாத். ஓகே, அப்போது இதில் ஆரம்ப சாதகர்களுக்கோ இல்லை சம்சாரத்தில் மூழ்கி இருக்கிறவனுக்கோ இல்லை வேதாந்தத்தை வந்து கொள்கையாக இல்லாதவனுக்கோ இந்த நிர்குண பிரம்மன் வந்து சொல்லவே படாது. இப்படிதான் நமக்கே நினச்சி பார்க்கும்போது திக்குன்னு நிர்குண பிரம்மனா, அப்போ அது இருக்கிறதெல்லாம் சூன்யமா அப்படின்னு தோணும். ஓகே, சூன்யம் இல்லைடா, சைத்தன்யம் தான் இருக்குது. சைத்தன்யம் தவிர மீதி எல்லாம் இருக்குது. புரியுறதா? அப்போ நம்ம அனுபவம் வந்து ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறோமே, இவ்வளோ நாள் சொல்கிறோமே, அந்த ஆத்மா மாத்திரம் தெரியாமல் மீதி எல்லாம் தெரிஞ்சுன்னு. இதுதான் விசேஷம். ஓகே, அப்போ இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமானது. ஆனால் பகவான் வந்து கருணாமூர்த்தி. அவருக்கு பலருக்கு சகாயம் பண்ணுறதுக்காக அவர் சகுண பிரம்மமாக காட்சி தருது. இந்த பிரம்மன் வந்து சகுண பிரம்மமாக வெளியில் வந்து அந்த பிரகிருதி மாயையை தன்னுடைய சேர்த்துண்டு ஈஸ்வரனாக காட்டுறார். இப்படிதான் என்னுடைய மாயை துரத்தையா அதை ஜெயிக்க முடியாது, நானே என்னுடைய மாயை வைத்து கொண்டு கிருஷ்ண அவதாரம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு வாயை திறந்து அவன் தானே சொல்ல முடியும். நீ இது இப்போ நான் சொன்னேன்னா நீ நம்புவா? கிருஷ்ணரே சொல்லிட்டார் கீதையில். கிருஷ்ணர் அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன டீச் பண்ண அது மாதிரி போகணுன்ற ஒரு ஆசை வரணும். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாரு? புத்தி அர்த்தகா. புத்தி அர்த்தகனா உபாசனார்த்தம். என்ன பர்பஸுக்காக பகவான் சகுண பிரம்மமாக நிர்குணமாக இருக்கிற பிரம்மன் சகுண பிரம்மமாக ஏன் வருகிறது? ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், மானச வியாபாரம், உபாசனை பண்ணுறதுக்காக இருக்கிறது. தேர்ஃபோர் உபாசனா, மெடிடேஷன், தியானம். அப்படி சொன்னால் தியானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்ரு என்ன, உபாசனைக்கு சப்ஜெக்ட் மேட்ரு என்ன, அப்படிலாம் யோகாவில் வந்து விஸ்தாரமாக எடுத்துருக்கோம். சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம். அதை வந்து இப்போ பிரம்மசூத்திரத்தில் படிக்கிறோம். புரியுறதா? எங்கே படித்தது பாரு. நீ அப்போ சொல்லியிருந்தா பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் வரும் அப்படின்னா யோக சூத்திரம் தான் இப்போ எடுக்கணும். புரியுதா? யோக சூத்திரத்தில் பிக்கப் பண்ணி நாரத பக்தி சூத்திரமாக கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துருக்கு. புரியுதா? அதுலேயே நிறைய பேர் எஸ்கேப் ஆகி போயிட்டான் இதில். புரியுதா? இதில் மூச்சு முட்டுறது கூடவே எவ்வளோ தூரம் ஓடி வருவனே. புரியுதா? அதனால தான் இந்த இது ஒலிம்பிக் டார்ச் வந்து ஒரே ஆளுக்கிட்ட கொடுக்க மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒலிம்பிக் டார்ச்சு ஓகே, அவன் ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுவான், அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துருவான். இப்போ டார்ச்சை வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறதுன்னு ஆளை பார்த்துட்டே இது கொஞ்சம் பிடிச்சிக்க எவனும் கிடைக்காதுன்னு நம்ம வந்துட்டுருக்கோம். அதனால் சதுஷ்பாத் மெடிடேஷன் புதுசு இல்லை, ஏற்கனவே சுருத்தி வேறு கோணத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த சாந்தோக்கியம் 3:18 மந்திரம் வந்து 1-2வது மந்திரம், 1-2 மந்திரத்தில் இதில் சொல்கிறது. அதில் என்ன சொல்கிறதுன்னா, 2ஆக பிரிக்கிறது. தலைப்பு சதுஷ்பாத் பிரம்மன் அப்படின்றது தலைப்பு, ஹெட்டிங்கு. அதை வந்து வச்சுக்கிட்டோம்னா அது எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்குறது 2வது மந்திரம். ஸோ ஃபஸ்ட்டு மந்திரம் வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறது, 2வது மந்திரம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கறது. ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து பார்ப்போம். மனோ பிரம்ம இதி உபாசீத. மனசே பிரம்மனா வச்சுட்டு உபாசனை பண்ணு. ஸோ இந்த ஆலம்பனம் வேணும் இல்லையா? ஒரு தியானம் இருக்கணும், ஆலம்பனம் இருக்கணும், சப்ஜெக்டு ஈஸ்வரா இருக்கணும். இதுதான் தியானத்துக்கு திருப்புட்டி வேணும். ஓகே, ஒரு உபாசனை பண்ணுறதுக்குன்னா 3 விஷயம் தேவைப்படும். தியானிக்கிறவன் வேணும், தியானம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பரம்பொருள் வேணும். ஓகே, இது 3 இருக்கும். உபநிஷத்து அட்வான்ஸாக இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆலம்பனமாக இருக்கிறது நம்மளுடைய மனசையும் ஆகாசத்தையும் சொல்கிறது. எடுத்தோடனே ஹை லெவலில் 6th கியரில் போகிறது பாருங்கள். ஆலம்பனமே வந்து நமக்கு மஞ்சள் கிடையாது, ஏதோ ஒரு இது கிடையாது, அருவாய் உருவாய் உலதாய் இல்லதாய் மருவாய் மலராய் அப்படி கிடையாது. ஒரு லிங்கெல்லாம் வச்சு எதோலாம் கிடையாது.
நம்ம படாத பாடுபடுறோமே மனசு, அதையே ஆலம்பனமாக சொல்கிறது. கண்ணுக்கே தெரியாமல் இருக்குது பாரு ஆகாசம், அதை சொல்கிறது. எடுத்தோடனே ஸ்தூலமாக இருக்கிற சூக்ஷ்மமாக இருக்கிற ஒரு விஷயம், ஸ்தூலமாக இருக்கிற சூக்ஷ்மமாக இருக்கிற விஷயம், இது புரியறதே கஷ்டம். ஸ்தூலமாக தான் இருக்குது, ஆனால் சூக்ஷ்மமாக இருக்காது. புரியுறதா? ஓகே. அந்த மாதிரி அது வந்து ஆகாசோ பிரம்ம இது உபாசீத, மனோ பிரம்ம இது உபாசீத அப்படின்றத சொல்கிறது. ஓகே. அப்போது ஆகாசத்தை பிரம்மன் என்று உபாசனை செய். எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னு அடுத்த மந்திரம் சொல்கிறது. சதுஷ்பாத் மனஹா, சதுஷ்பாத் மனஹா. 4 ஃபீச்சரில் இந்த மைண்டை வச்சுக்கிட்டு பண்ணு. தது ஏதத்து சதுஷ்பாத் பிரம்ம. அந்த மனசு எப்படிப்பட்டது? 4 கால் என்ன இருக்கிறது? 4 காலில் நடந்து போகிற மனசு எது அப்படின்னா, வாக் பாதகா, பிராண பாதே, சக்ஷுஷ் பாதகா, ஸ்ரோத்ரம் பாதகா. பாதனா கால், நாட்டு கோட்டர், இது கால் பங்கு அப்படி இல்லை, கால். ஓகே, கால். ஓகே. அப்போ வந்து காலுன்றது, அப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா கால் இருக்கணும். புரியுதா? அப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பேர் மைண்டு 4 விஷயமாக ஃபங்க்ஷன் பண்ணுறது. மனம் என்ற பிரம்மன் 4 கால்களை உடையவனாக தியானிக்கணும். அதாவது வாக்கு இந்திரியம், மூக்கு இந்திரியம், கண் இந்திரியம், காது இந்திரியமாக பண்ணணும். அதே போல் ஆகாசம் 4 பாதங்களாக தியானிக்கும். அந்த ஆகாசத்தை எப்படி 4 பாதமாக அது ஃபங்க்ஷன் பண்ணுறத நீ வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா, அக்னி பாதோ, வாயு பாதா, ஆதித்யா பாதோ, திசா பாதா இதி. ஆகாசம் என்ற பிரம்மன் சதுஷ்பாத், அதை எப்படி நீ ஆலம்பனமாக வச்சுக்கணும் அப்படின்னா, அக்னி, வாயு, ஆதித்யா. ஆதித்யகனா சூரியன். ஓகே. திக், திசா, திசானா திசைகள். ஓகே. 4 பாதமாக உபாசனை செய். இப்போ கூட நம்ம 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சந்தியாவந்தனம் பண்ணுற ஆளும் ஒரு ஆள் தான் சந்தியாவந்தனம் வந்தது, அதுவும் காணாமல் போயிடுச்சு. ஓகே. கூடிய சீக்கிரம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி, நம்ம பண்ணுற பிரார்த்தனையில் அந்த அக்னியில் வந்து இந்த வேள்வியில் வந்து உழற மாதிரி நம்ம செய்வோம். ஓகே. கொஞ்சம் லேட்டாக வருவார், அவரும் காணாமல் போயிட்டார். புரியுதா? இது சூடு, அப்படி சூடு இருக்கும். டபால்னு அதை காப்பி டம்ளரே விட்டுருவான் குடிக்க. அதுவும் இந்த ஒன்லி காஃபியில் வந்து சாதாரண டம்ளரை கொடுத்து தொலைச்சா காஃபியை இன்ட்ரெஸ்ட்டாக குடிக்கலாம். அந்த பித்தளை டம்ளர் மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ அது சூடு எக்ஸஸாக காட்டும். ஓகே. குடிக்கவும் முடியாது, ஆனால் ப்ரெஸ்டீஜ் வேறு இருக்கும், பக்கத்தில் வேறு அவன் குடிச்சுன்னு இருப்பான். அவன் எப்படி குடிக்க, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா தெரியல. புரியுதா? அதனால் அந்த ஒன்லி காஃபி வேணடா, செகண்ட்லி காஃபி போ அப்படின்னு. புரியுது? அதனால் அதுக்கு வந்து ஒரு வெளியில் ஒரு துணி போட்டு கவர் போட்டு ஏதாவது அந்த மாதிரிலாம் விற்கிறது. இப்படிலாம் இப்போ இது பாருங்கள், பாட்டிலில் ஒரு இது கவர் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தான்னு கொஞ்சம் நம்ம வந்து கை சூடும் அதெல்லாம் பார்த்து ஏதோ வாயில் மேனேஜ் பண்ணி குடிச்சுடலாம். புரியுதா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாரு சங்கரர் கேட்குறது, ஆகாசத்தினுடைய 4 கால்கள் அக்னி, வாயு, ஆதித்யா, திசா, அப்படி சொல்ல முடியுமா? ஓய், அது வந்து ஆகாசத்துடைய காலா? ஃபிசிக்கலாக சொல்லு. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபிகரேட்டிவாக சொல்கிறது. புரியுதா? அதிலேருந்து அப்படியே எடுத்துக்கூடாது. ஒரு விஷயத்த சொன்னோம்னா, சூச்சகமாக சொன்னோம்னா அது அப்படியாச்சு அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு வழங்க வைக்கிறதுக்குள்ளே இப்போது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிடும். யாருக்கு புரியணுமோ அவனுக்கு மாத்திரம் புரியாது, மற்ற எல்லாருக்கும் புரியும். இதுதான் சொல்கிறாரியா, என்ன சொல்கிறாரு? ஃபங்க்ஷனே முடிஞ்சு விடுவாங்க. அதனால் நம்ம அந்த நேரத்தெல்லாம் கம்முன்னு இருக்கணும். அங்கே ஈஸ்வர கிருப்பையில் என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும். புரியுதா? அப்படி கம்முன்னு இருந்து பழகிட்டோம்னா அப்போ நம்ம லைஃப் தான் ஆனந்தமாக இருக்கும் குறைஞ்சபட்சம். அது கம்முன்னு இருக்க பழகணும். உபாசனார்த்தம் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஃபிகரேட்டிவாக அப்படியே எடுத்துக்காத,
உபாசனை பண்ணுறதுக்காக ஆலம்பனமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் செயல்படுவது போல் மனமானது செயல்படணும்னா ஞானேந்திரிய கர்மேந்திரியம் மூலியமாக தான் செய்ய முடியும். அதனால் இது வந்து கவுனப்பிரயோகம், நாட்டு முக்கிய பிரயோகம். முக்கிய பிரயோகத்தில் கொண்டு வரக்கூடாது, கவுனப்பிரயோகத்தில் கொண்டு வரணும். ஓகே, அப்போ ஆகாசத்தில் அக்னி, வாயு, ஆதித்யா, திசா அப்படின்னு சொல்கிறது இருக்க, அந்த கால்கள் பிரம்மனுக்கு வேறானது ஜகத் என்பது கிடையாது. எப்படி வந்து வெய்க்கர் வந்து சொப்பன பிரபஞ்சத்தில் இருக்கிறதோ ரெண்டுமே விழித்த பிறகு ஒன்று தான்ன்றது, இந்த ஜாக்கிரத் புருஷா தான் அந்த சொப்பன புறத்தில் இருக்கிற டீல் பண்ணுறதெல்லாம் இவன் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இந்த ஜகத்து பிரம்மத்துக்கு வேறாக இருக்க முடியாது. அதாவது பிரம்மன் ஜகத்து இரண்டு இருப்பது போல தோன்றது. இப்போ வந்து கடவத்து ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்குது, பானை ஒன்று இருக்குது, களிமண் ஒன்று மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வந்து பானைன்றது நம்ம சொன்னால் கூட, யூஸ் பண்ணினா கூட, பானைன்றது எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலேயும், இந்த கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும். திரேதா யுகம் போன உடனே இந்த பானை வந்து பானைக்கு ஸ்டேட்டஸு, அதுக்கு சப்ஸ்டன்ட் வந்துடும். திரேதா யுகத்தில் அப்படிலாம் கிடையாது. எந்த யுகத்தில் ஆனாலும் எந்த தேசத்தில் ஆனாலும் பானைன்றது நாமரூபம், எக்ஸிஸ்டன்ஸு. ஆனால் சப்ஸ்டன்ட் கிடையாது. புரியுறதா? சப்ஸ்டன்ட்டு அதனுடைய காரணத்துக்கு தான் போகும், காரியத்துக்கு சப்ஸ்டன்ட்டு போகாது. இது ஒரு உண்மை. அது நம்ம புரிகிற வரைக்கும் போயிட்டே இருக்கணும். இப்போ 33 என்ன சொல்கிறாருன்னா, 3:2:33 புத்தி அர்த்தகா பாதவத்து. புத்தி அர்த்தகா அப்படின்னா புத்தின்றது இங்கே வந்து புத்தினா இது இன்டலெக்ட் கிடையாது. இங்கே புத்தின்ற இந்த கான்டெஸ்ட்டில் உபாசனா. ஓகே, புத்தின்றது மனசுக்கு சொல்லுவான். புத்தியை வந்து மனசு சொல்லுவோம், சில இடத்துல புத்தி சொல்லுவோம், சில இடத்துல மனசு சொல்லுவான். அப்போ தியானன்றது எதில் பண்ணுறோம்? மனசில் தான் தியானம் பண்ணுறோம். புரியுதா? அதனால் புத்தின்றது அர்த்தகா. ஓகே, அப்போது உபாசனார்த்தம். இது எதுக்கான? உபாசீத பாதவத்து சதுஷ்பாத பிரம்மன். மனசு ஆகாசத்தை உபாசனை செய்யி. சதுஷ்பாத பிரம்மன்ன்றது ஹெட்டிங்கு, சப்ஜெக்டு. புரியுதுதா? அதை வச்சுட்டு எக்ஸாம்பிள் கொடுக்கறது வந்து மனசு 4 காலாகவும் ஆகாசம் 4 காலாகவும் நீ உபாசனை பண்ணணும். இந்த உபாசனை பண்ணுறதே பண்ணினா யுவர் மைண்டு வந்து இந்த விஷயம்லாம் பண்ணிங்கன்னா மைண்டு வந்து லேசாகிடும். புரியுதா? பியூட்டிஃபுல். இந்த உபநிஷத்தை யாருக்குன்னா உபாசனை பண்ணணுக்காக தானே. சாதன சதுஷ்லாம் விட்டுருங்க. இந்த இது இந்த பிரஸ்தான திரயம் படிக்க வந்தவன் யாருன்னா உபாசனை முடித்தவனுக்காக. புரியுதா? ஓகே, அப்போ நம்ம வந்து உபாசனை ஏகப்பட்டது போன ஜென்மத்திலையோ இல்லை தூக்கத்துலையோ பண்ணியிருப்போம். புரியுதா? அப்போ உபாசனைன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அரை மணி நேரம் உனக்கு இந்த ஜகத்துலேருந்து விலகி இந்த கிளாஸுக்கு வர இல்லை 1 மணி நேரம், அது போல் 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் கண்டுபிடிச்சி முதல்ல அரை மணி நேரம்லாம் உட்கார முடியாது. 10 நிமிஷம் வந்து கண்ணை மூடி மெதுவாக உட்காந்துக்கோ. எது வேணால் வரட்டும், எது வேணால் போட்டோம். ஓகே, 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். இதுக்குள்ளே என்ன ஆகுன்னா பிரளயமே ஆகின மாதிரி இருக்கும். புரியுதா? அவர் பாட்டு சொல்லிட்டாரு, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நேத்திக்கு பண்ண, முந்தானத்துக்கு பண்ண, போன வருஷம் பண்ண, நீ குழந்தையிலேருந்து பண்ணிகிட்டே இருக்க, என்னத்தை கீழ்ச்ச? இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இருக்கான். கடைசியில் என்னடா முதல்ல இதெல்லாம் போட்டோம், உன் சொத்து எவ்வளோ இருக்குடான்னு. அது வந்து இது இருக்கு, இது ஒரு 10,000, இது ஒரு 20,000 அப்படி சொல்லி கணக்கு பண்ணி ஒரு 10 கோடிக்கு சொல்கிறான். அதெல்லாம் வந்து அசையா சொத்து, அதெல்லாம் கணக்குலேயே வராது. புரியுறதா? இப்படி அவன் வந்து அது சொத்து விற்கும் போது தான் தெரியும் அதிலுடைய வில்லங்கள்லாம். இப்போ புரியுறதா? அதுக்கு முன்னாடி நீ கற்பனையிலேயே வாழலாம். எனக்கு இவ்வளோ இருக்கிறது, அதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது, எல்லாத்தையும் இது பண்ண. இதெல்லாம் சப்போஸ் கோல்டாக இருந்துன்னு வச்சுக்கோ. சப்போஸ் கோல்டாக இருந்ததுன்னா நான் மைண்டிலேயே வாழ்ந்துருவேன். நான் இது ஒரு 100 கிலோ என்கிட்ட இருக்குது, அது நினச்சி ஆனந்தமாகிடுவேன். நான்
ஒன்றுமே வேண்டாம். மனசுன்றது மேஜிக். ஓகே, மேஜிக் அது. ஓகே, அதுக்கடுத்து 34வது மீதி 2த்தை கேன்சல் பண்ணுறாரு. அதாவது சம்பந்த பேதா 2 இருக்கு இல்லையா, மொத்தம் 4 விஷயம் சொன்னோம். ஓகே, 1 வந்து சேத்து, 2 உண்மானம், கடைசி 2 பாக்கியை வந்து இந்த 34 முடிச்சுடுறாரு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறாரு. புரியுதா? ஸோ ஸ்தான விசேஷாத் பிரகாசாதிபத்து. ஓகே, இந்த சூத்திரத்தில் வந்து சேத்து வந்து 32 நீக்கினார். அதுக்கப்புறம் 33 வந்து உண்மானம் நீக்கினார். இப்போ வந்து மற்ற 2த்தையும் இவர் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகே, ஸோ ஜீவாத்மா இந்த சம்பந்தம் பற்றி சொல்கிறது. என்ன ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படின்னா காரண காரிய சம்பந்தம். இதை வந்து நம்ம பிகினிங்லேருந்து படிச்சுன்னு வரோம். ஓகே, காரண காரிய சம்பந்தம் அப்படி. ஸோ இந்த காரண காரிய சம்பந்தம் அப்படின்றது இருக்கிறது. ஸோ சம்பந்தம் வந்து இன்டைரக்டாக வந்து நமக்கு பேதத்தை கற்பிக்கிறது. ஓகே, சம்பந்தம் சொன்னாலே அதில் இன்டைரக்டாக பேதம் இருக்குது. ஓகே, 2மே சுருதி வாக்கியம் தான், அதுவும் கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வந்தோடனே வந்து சஷ்டி கவசம் படிக்கிறோம், பூஜை பண்ணுறோம், அப்புறம் தசசாந்தி பாடலாம் படிக்கிறோம். இதெல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். இப்போ ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணும்போது என்ன துவைத்தத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன டீச்சிங் வந்து நிர்குண சைத்தன்யம். ஆனால் எங்கே இருக்கோம், இனி ஆச்சாரியா வந்து முதல்ல பூஜை போட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ துவைத்தத்தில் தான் இருக்கும், தப்பு கிடையாது. ஓகே, அப்போ இது ஒன்று வந்து விவகாரிக சத்தியம், இன்னொன்று வந்து டெம்பரவரியாக இருக்கிறது. ஓகே, ஸோ இது ஸ்டெப்பிங் ஸ்டோன். புரியுதா? இது நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணினா தான். இப்போ வந்து இந்த தஞ்சாவூர் வந்து வெறும் இது வரப்பு நிலம். ஓகே, ஒரு சாயில் வந்து உழற இடம் அது. புரியுதா? எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கும், அசைவாக இருக்கும், களிப்பு இருக்கும், ஏதோ இருக்கும். புரியுதா? அதில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டினான்னா 247 அடிக்கு அவன் கட்டுறான்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து உனக்கு பேஸ் போட்டிருக்கணும், அதுக்கு எப்படி போட்டிருப்பான், எப்படி அசையாமல் இருக்கிறது. இன்னும் மாய மந்திரமாக இது 1000 வருஷம் ஆகிடுச்சு அந்த கோயில். யோசிச்சுப்பார். அப்போ என்ன பண்ணியிருப்பான், உள்ளர எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணியிருப்பான் எல்லாத்துக்குமே. இந்த முதல்ல வந்து இந்த கோயிலை இந்த டூமை இடித்ததுக்கு காரணம் வந்து ஜலகண்டேஸ்வரர். நம்ம உள்ளே போய் வச்சுருந்த நம்ம தான் இந்த கோயிலுக்கு ஆதாரம். புரியுதா? 2வது இந்த கோயிலை பார்த்தா எப்படி வந்து இவன் வந்து பூரி ஜெகநாத் பூரியில் போய் ராஜராஜ சோழன் பார்த்துட்டு காக்கா பறக்காமல் இருந்தது, அது இது நிழல் விழாமல் இருக்கு இல்லையா, அந்த டெக்னாலஜி அங்கே கற்றுக்கிட்டான். புரியுதா? அந்த கோயில்லையும் நிழல் வந்து வெளியில் விழாது, கோபுரத்துலேயே விழும். அது வரைக்கும் இவன் போயிட்டு வந்திருக்கான். ஓகே, சோழனுடைய இது படை போடுறது வந்து வீடியோலாம் இருக்கிறது. நீங்கள் அதெல்லாம் போய் சும்மா இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் பார்க்கணும். யாரையாவது ஒருத்தரை கர்ஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ சம்சாரமாக இருக்கீங்களே, அப்போ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறது. புரியுறதா? அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்தால் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, போனதை பற்றியே கடந்த காலத்தை பற்றியே நினச்சி கடந்த காலம் வருமோன்னுலாம் பாட்டு பாடின்னு இப்போ ப்ரெசண்ட்டில் இருப்பியா. ஒரு நிமிஷமும் இம்பார்ட்டண்ட். புரியுதா? வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. புரியுதா? அது யூடியூப் வேறு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். புரியுதா? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோழன் எப்படிலாம் போயிருக்கான் அப்படி போயிட்டு அந்த பக்கம் வந்து அந்த ஒரிசாலுக்கு வந்து ஒரிசாவில் இப்படி வந்து இந்த பக்கம் கீழே நாடுகள்லாம் போய் அப்படி வந்து ஃபுல் சாம்ராஜ்யத்தையும் ஆண்டிருக்காங்க. புரியுதா? சதர்ன் ஸ்டேட் முழுக்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு பிரகாஷவத்து. ஓகே, பிரகாஷம் என்ன பண்ணுறதுன்னா மிரர் இருக்குது நம்ம கண்ணாடி. இப்போ ஃபேமஸாக இப்போ வந்து நம்ம வந்து ஜாதி மாறிட்டோம். ஸோ பானையிலேருந்து கண்ணாடிக்கு போயிட்டோம். இந்த கண்ணாடியில் வந்து சூரியன் வந்து பிரகாசம் பண்ணுறது. பிரகாசம் பண்ணோடனே கண்ணாடி பிரதிபிம்பிக்கும். புரியுதா? இப்போ நம்ம முகத்தை அப்படியே தான் காட்டும். நம்ம முகம் வந்து அப்படியே பிரகாசம் மாதிரி வெளியில் வந்துடலாம் பிரகாசம். ஆனால் சூரியன் மாத்திரம் என்ன ஸ்பெஷல்னா கண்ணாடியில் பட்டோன்னே ரிஃப்ளெக்ஷன் திருப்பி வெளியில் அடிக்கும். புரியுதா? அந்த இது வச்சுட்டே வந்து இது பண்ணலாம். அப்போ பிரகாஷவத்து. அப்போ ஒன்று ஒரிஜினல் சூரியன், மற்றொன்று ரிஃப்ளெக்ஷன் சூரியன். ஓகே, பிம்ப சூர்யா பிரதிபிம்ப சூர்யா. இப்போ சூர்யா சொல்லும் போதே ப்ராப்ளம் ஆகும். சூர்யா சொன்னாலே ப்ராப்ளம் இப்போல்லாம். புரியுதா? இது சூர்யா கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. சரி, அது மித்யா சூர்யான்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ரிஃப்ளெக்ஷன் சூர்யா தானே, அதுக்கு பேர் மித்யா சூர்யா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நீ எங்கே வேணால் ஓடலாம் போய்
தர்மம் ஒன்று இருக்குது, கர்மா ஒன்று இருக்குது. செஞ்ச கர்மா சும்மா விடாது. புரியுதா? அதெல்லாம் இருக்கலாம். நான் யாரை பற்றி சொல்லலை, சூரியனை பற்றி பேசுகிறேன். சத்தியமித்யா சம்பந்தம் பற்றி பேசியிருந்தேன். ஓகே. அப்போது ஆதிவத்து அப்படின்னா பிரகாசாதிவத்து. ஆதிவத்துன்னா ஆகாசம், பிரகாசம் மாதிரி ஆகாசம். ஓகே. அப்போ வந்து ஆகாசம் வந்து இது வந்து 2 லிட்டர் அப்படின்னா 2 லிட்டருன்னு எதை வச்சு சொல்கிறோம்? உள்ளே இருக்க கொள்ளளவு வச்சு சொல்கிறோம். அதாவது ஆகாசத்தை வச்சு சொல்கிறோம். புரியுதா? இந்த ஆகாசமும் மகாகாசம் வெளியில் இருக்கிறது. இது மடாகாசம், அது மகாகாசம். ஓகே. அப்போ அந்த ஆகாசம் இந்த மடாகாசத்தில் இதை விட பெருசு இது. ஓகே. இது 2 லிட்டருன்னா இது வந்து 1,00,000 லிட்டரு அது. புரியுதா? அப்போ இதை விட இது பெருசு, இதை விட இது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஓகே. அப்போது இது பெருசு இல்லை சின்னதெல்லாம் இருக்கட்டும். ஆகாசம் எத்தனை இருக்குது? இதுக்குள்ளே இருக்கிற ஆகாசமாக இதை மூடிட்டேன். இது செப்பரேட் ஆகாசம். புரியுதா? இது மடாகாசம். ஓகே. இது செப்பரேட் ஆகாசம். புரியுதா? அப்போ ஆகாசம் எத்தனை இருக்குது? ஒவ்வொரு பானையாக எடுத்தால் 3 3 6 6 1 7 7 1 8 8 ஆகாசம் இருக்குது. அப்புறம் இதுதான். அப்படி கிடையாது மண்டு, ஒரே ஆகாசம்தான் இருக்கிறது. அப்போ எப்படி இது 8ன்னு சொல்கிறீங்க? உபாதி தான் இருக்குது. உபாதி பானை இருக்க ஒழிய ஆகாசம் ஏக்ககா. புரியுதுதான்? அதனால் அது நிர்விசேஷ ஆகாசா. இப்போ 34 என்ன சொல்கிறாரு? ஸ்தான விசேஷாத் பிரகாஷ ஆதிவத். ஸ்தான விசேஷாத் அப்படின்னா ஸோ ஸ்தானன்றது உபாதி. ஓகே. விசேஷன்றது பேதம், டிஃப்ரெண்ட். ஓகே, வேறுபாடு. ஓகே. பிரகாஷ ஆதிவத். அப்போது எதுவுமே வேறுபாடு கிடையாது. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர தர்மாத். ஓகே. அப்படி சொல்கிறோமே. எது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டு எது இருக்கிறதோ அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் நச்சிகேதை கேட்குறேன். அந்த மாதிரி அஜ்ஞான காலே இந்த இந்த இது இருக்கு இல்லையா? அஜ்ஞான காலே சன்ரைஸ், அஜ்ஞான காலே சன்செட். ஓகே. ஆனால் நம்ம யூஸ்ஃபுல் அது. புரியுதா? ஒரு 10 நாளைக்கு லீவ் போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ சூரியன், எப்படி இருக்கும்? துணியே நாரி போயிடும். புரியுதா? ஆனால் அந்த சன்ரைஸ் சன்செட்டு ட்ரூத்தா? நாட் அன்ரியல். அது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. புரியுதா? அந்த ரிலேட்டிவ் ரியாலிட்டி யூஸ்ஃபுல். ஆனால் அதனுடைய ரியல் இருக்கு இல்லையா, அது சன்ரைஸ் ஆகிறதில்ல, செட்டம் ஆகிறதில்ல. அது வந்து நிர்குணம். அப்போ அதுலேருந்து என்ன தெரியும்? அதில் என்ன யூஸ்? நான் இதில் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சன்னு இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன் சன்னு இருந்தால் தான் நான் வந்து சம்சாரத்திலே இருக்க முடியும். புரியுறதா? ஏன் சம்சாரம் என் சன்னு கொடுக்குறான்? அப்போ தான் கிளாஸுக்கு வர முடியும். ஒரு புஷ்ஷிங், ஒரு மாவுடு. அதுதான் குழந்தைங்களை வந்து வடு அப்படி சொல்லுவாங்க. புரியுறதா? அது மாவடு, ரொம்ப பெருசு வடு அப்படின்னு பேர். இதெல்லாம் பிள்ளைய பெற்றா தான் தெரியும் உங்களுக்கெல்லாம். புரியுறதா? அப்போ ஞானத்துக்கு பிறகு எப்படி ஆகிடுறான்? அஜ்ஞான காலில் இப்படி இருக்கான்னா, ஞானம் ஆன பிறகு தன்யோகம் தன்யோகம் அஹா அகா அகோ சாஸ்திரம் அகோ குருகு. இதை நான் எப்படி சொல்லுவேன்? இதை அப்படி குதிக்கிறானா அந்த ஞானி. புரியுதா? இந்த விஷயத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டுனா, கிளிக் ஆகிடுச்சுன்னா, இந்த ஞானம் ஆகிடுச்சுன்னா, அகோ சாஸ்திரம் அகோ குருகு தன்யோகம் 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 அப்படின்னு சொல்கிறானா. ஓகே. ஸ்தான விசேஷனம். ஓகே. அப்போ பிரகாஷ ஆதிவத்து ஆகாசம் பிரகாசம் அப்படி சொல்கிறீங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நிஜமல்ல கதை. இந்த சன்ரைஸ் சன்செட்டுன்றது என்ன? நிஜமல்ல, அது கதை. புரியுதா? கதை விடுறான்டா அப்படின்றான்ல, அது ஒரு கதை. அவன் கதை அளக்கிறான்டா அப்படின்றான்னா என்ன அர்த்தம்? அது டூப்ளிகேட்டுன்னு அர்த்தம். இது ஒரு கதை, நிஜமல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்போ பானை காரியம், ஆகாசம் காரணம். ஓகே. அப்போ இதுக்குள்ளே இருக்க ஆகாசம்லாம் வந்து பாட்டு ஃபேஸ் ஃபேன்றது என்னது? ப்ரொடெக்ஷன். ஓகே. காரியம். ஆனால் ஒரிஜினல் ஃபேஸ் இருக்கணும். ஓகே. ஒரிஜினல் ஃபேஸ் இல்லைன்னா பார்ட் ஃபேஸ் வராது. ஓகே. அதனால் இந்த ஹோல் ஆகாசம் வந்து காரணம், பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து ப்ராடக்ட்.
புரியுதா? 2 லிட்டரு, 5 லிட்டரு, 10 லிட்டரு. ஓகே. இப்போ காரண காரியன்றத விவரித்து சொல்கிறோம். உண்மையிலே காரண காரியம் கிடையாது. ஆகாசம் ஏகஹா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா நிர்குண சம்பந்தம், நிர்குண சைத்தன்யம் தான் அல்டிமேட்டிவாக இருக்கிறது. டெம்பரவரியாக வந்து நம்மளுடைய திருந்தறதுக்காக சகுண பிரம்மத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோன்றது சொல்லி முடிக்கிறாரு. மீதி எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிறாரு நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.